Also see a wise man who is heartbroken and he was traveling to find peace. நம்மளுக்கு ஹார்ட் பிரேக்லாம் இல்லை, we are just in a confusion. I have planned an 5 days trip. ட்ரிப்பா அப்படின்னு கேட்டால் இந்த 5 days ட்ரிப்பில் வந்து நோ இன்டர்நெட் கனெக்ஷன், அதே மாதிரி நோ ஃபேமிலி கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் வேர் ஐ எம் கோனா ஸ்டே ஃபார் next 5 days. See what and all I learn and what can we do. I'm gonna shoot what and all I feel. அவ்வளோதான். டிஸ்க்ளைமர் அலர்ட், திஸ் கண்டென்ட் இஸ் அ ரா கண்டென்ட். அதாவது உங்ககிட்ட நான் எப்படி நார்மலாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசணும், இல்லை யாராச்சும் என்கிட்ட எப்படி பேசணும், ஸோ அந்த மாதிரி பேசி எடுத்துருக்கனால ஸ்லோ ஃபேஸ்டாக ஒரு மாதிரி நிறையா யோசித்து ப்ராசஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் வாஸ் நாட் ஸ்கிரிப்டட், இட்ஸ் ஃபுல்லி ரா. அந்த கண்டென்ட்டை எடிட்டில் நான் நினச்சா நிறையா மீம்ஸ் போட்டு ஃபன்னி சவுண்ட்ஸ் போட்டு நல்லா இம்ப்ரோவைஸ் பண்ணலாம். பட் எனக்கு அந்த எமோஷன் அப்படியே இருந்தால் தான் அந்த எமோஷன் வந்து உங்களுக்கு புரியும், என் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களால் பார்க்க முடியும். அப்படிங்கிறனால மினிமலான மீம்ஸ், மினிமலான எடிட்டோட நான் அப்படியே விட போகிறேன். ஸோ நம்ம ஜென்ரேஷனில் வி ஹாவ் குட்டி மூளை. ஸோ ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போர் அடிக்காமல் இருக்கும். ஆர் எனக்கு எப்படி டே 1 போர் அடிச்சோ அதே மாதிரி உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ என்கேஜ் யுவர் செல்ஃப் பை ஈட்டிங் ஆர் சம்திங். இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். எதுக்கு பார்க்க சொல்கிறேன்னா, ஸோ தட் யூ கேன் எய்தர் ரிலேட் ஆர் ஹாவ் அன் அனதர் பெர்ஸ்பெக்டிவ். லைக் அந்த early 20s என்னென்ன கன்ஃபியூஷன் வருதுங்கிறது, எப்படி அதை டேக்கிள் பண்ணுங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறனால ஐ எம் டெல்லிங் யூ டு வாட்ச். ஸோ அவ்வளோதான் டிஸ்க்ளைமர். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டே 1 ஸோ அப்படியே போச்சு. இட் வாஸ் பிட் போரிங், ரொம்பவே போர் அடிச்சிச்சு. இன்னைக்கு பெருசாக எங்கேயும் வெளியே போகலை. ஸோ வந்து ரொம்பவே போர் அடிச்சு. அண்ட் இன்னுமே டிசிஷன் எதுவும் ஃபைனல் பண்ணல, கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க வீடியோ எடிட்டராகவும் திருப்பி வேலைக்கு போகலாம், அதே சமயம் கவர்மெண்ட் ஜாப் போனால் இல்லை பேங்க் ஜாப் போனால் எனக்கு வந்து ஒரு நல்ல சேலரியும் கிடைக்குது. ஸோ அதை வந்து நான் திருப்பி தூக்கி எனக்குன்னு ஒரு எடிட்டர் வச்சு கூட கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லாட்டி இந்த கண்டென்ட் க்ரியேஷன் எல்லாத்தையுமே விட்டுட்டு நல்ல அழகாக ஒரு ஃபேமிலி லைஃப் படத்தில் ஜிவிஎம் படத்தில் மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃபேமிலி லைஃப், லவ் லைஃப் ஜிவிஎம்மில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் அப்பப்போ தோணுது. வாழ்க்கையில் உனக்கு என்ன எழுதியிருக்குன்னு தெரில, ஆனால் ஏதாவது தப்பாக எழுதியிருந்தா நான் அதை திருப்தி எழுதுவேன். ஆக்சுவலி இந்த கன்ஃபியூஷன் ஈவன் இந்த 5 டேஸ்க்கு அப்புறம் டிசிஷன் கம்ப்ளீட்டாக எடுத்துருவேனான்னு தெரில. பட் ஒரு மாதிரி இந்த 5 டேஸ் வரணும்னு இருந்துச்சு. வந்துட்டேன். கிளைமேட் இஸ் கூல், கிளைமேட் நல்லாயிருக்கு. நைட்லாம் சரியான குளிர். காலைல எழுந்திரிச்சோ அப்படியே ஒரு சுடுதண்ணி வச்சுட்டு வெளியே போயிட்டு அப்படியே மிஸ்ட்டை பார்த்துட்டே குடிச்சா நல்லா இருக்கு. ஏன் அவ்வளோதான், டே 1 முடிய போகுது. பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் நடக்கலை. இட் வாஸ் ஜஸ்ட் அ போரிங் டே. நாட் டெக்ஸ்ட், நோ என்டர்டெயின்மெண்ட். ஒரு மாதிரி ஜஸ்ட் ரூமில் இருந்தே சாப்பிட்டு வந்து வெளியே போயிட்டு பால் இந்த டீ போடுறதுக்கெலாம் ஒரு சில பொருள் வாங்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போச்சு டே 1. அண்ட் ஸ்டில் கன்ஃபியூஸ்டாக இருக்கனால நாளைக்கு முருகன் கோயிலில் போயிட்டு ஒரு இதை போட்டலான் இருக்கேன். வேண்டுதலை போட்டு, வேண்டுதல் மீன்ஸ் என்ன தோணுதோ அதை இதான் இந்த டிசிஷன் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்க சொல்லி கேட்கலான்னு இருக்கேன். ஈவன் இஃப் ஐ டோன்ட் என்ன சொல்கிறேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு முடிஞ்சால் மோட்டோ வ்ளாகிங்கும் வரும். முருகன் கோயில் போகிற வழியை அப்படியே எடுத்துகிட்டே போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். இதில் என்ன கற்றுக்கிட்டே அப்படிங்கிறத விட சும்மா குட்டி குட்டி ரியலைசேஷன்ஸ்ன்னு பார்த்தா எப்படியோ எங்கெங்கேயோ நம்ம டிசைட் பண்ண மாதிரி லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக போகல இப்போ வரைக்குமே. ஆனால் நல்லா போகுது. காட்ஸ் கிரேஸ். குட்டி குட்டி பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி நல்லா தான் லைஃப் போகுது. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி போகல, ஆனால் நல்லா போகுது. ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி போய் தப்பாகவும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ரியலைஸ் ஆகுதுன்னா, நம்ம ஜஸ்ட்டு ஒவ்வொரு டிசிஷனையும் ரொம்ப பார்த்து இது இப்படி பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது
மீனிங்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போலேருந்து நான் எஸ்ஐபியில் போடுறேங்க, எனக்கு ஒரு 25 வருஷம் கழித்து எனக்கு ஒரு 3 கோடியாக வரப்போகுதுங்க, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போட ஆரம்பிப்போம். ஆனால் 25 வருஷம் கழித்து நம்மளே இருப்போமான்னு தெரில. ஒருவேளை இருந்தால் அந்த 3 கோடி நமக்கு, உடல் இல்லாட்டி நம்ம அதுக்கு நடுவில் அந்த சேர்த்து வச்ச காசில் நம்ம பண்ணியிருக்கிற என்ஜாய்மெண்ட்லாம் மிஸ் ஆகிக்குள்ள. என்னடா இது? ஸோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல, இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணும், அதே டைம் நம்ம ப்ரெசண்ட்டு என்ஜாய் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு இதாக தான் பார்க்குறேன் நான். ஸோ ஐ திங்க் இப்படி 5 நாள் தனியாக உட்காந்து தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படியே கோ வித் ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை, கடவுளோ இல்லை உங்கள் மேலேயே கூட நம்பிக்கை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு இலக்கை பிளான் பண்ணிட்டு அதை வச்சு போயிட்டே இருக்கணும். எனக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கைங்கிறத விட ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் நம்பிக்கை இருக்கனால ஐ ஃபீல் லைக் இப்போ நான் என்ன தான் டிசைட் பண்ணிட்டு போனாலும் அதான் என் லைஃப்பில் நடக்குங்கிறது இல்லை. ஸோ லெட் மீ என்ஜாய் த ப்ரெசன்ட். இப்போ நான் வந்திருக்கேன், ஸோ எதுக்கு நான் இப்போ சும்மா ரூம்லேயே உட்காந்து வேஸ்ட் பண்ணணும்? அது அப்படியே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வெதரை என்ஜாய் பண்ணுவோம். நைட் நம்மளுக்கு இருக்க டயத்தில் நம்ம யூஸ் பண்ணிப்போம் யோசிக்கிறதுக்கு. எதுக்கு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்து யோசிச்சுட்டு அப்படின்ட்டு நாளையிலேருந்து குட்டி குட்டியாக பக்கத்தில் வெளில போகலான்னு இருக்கேன். இப்போயே வெளில போய் சும்மா குட்டியாக சாப்பிட்டு இருந்தேன், பட்டு இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போவோம், ஒருவேளை அந்த டிசிஷன் சேஞ்ச் ஆச்சுனாலும் அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிற மாதிரி மென்டாலிட்டி வளர்த்துட்டு அதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிப்போம். பட் எண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். போகிற பாத் அது அப்படியே லைஃப் போகிற ஃப்ளோவில் அப்படியே போயிட்டு அந்த டெஸ்டினேஷனை அடையணும் அப்படின்ட்டு ஐ பிலீவ். நம்ம ஒரு வேளை டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டா லைஃபே நம்மளுக்கு ஒரு பாத் போட்டு கூப்பிட்டு போயிடும். நம்ம ஜஸ்ட் அந்த டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற பாத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணிட்டு போனால் போதும் அப்படிங்கிறது என்னோட ஃபீல். திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ். எனக்கு தோணுச்சு டே 1 இன்னைக்கு பர்ஃபார்மராக இல்லை ஆக்டராக பண்ணுறது ஃபுல் டைமாக பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக படலை. ஏன்னா அது ரொம்ப 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 அன்ஸ்டேபிளான ஒரு இது. அண்ட் அதுக்கு நமக்கு நிறையா பேஷன்ஸ், லக்கு, ஹியூமனிட்டி நம்மளை பார்த்து அந்த நம்ம கான்டாக்ட்ஸு இல்லாட்டி நம்மளை யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பையன் இந்த நல்லா பண்ணுறானே அப்படின்ட்டு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஹியூமனிட்டி இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது என்னோட கெஸ். நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, நான் சும்மா அந்த சோஷியல் நடக்கிறது அதை வச்சு சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் ஃபுல் டைம் ஆக்டர் ஆக போகிறேன், ஹீரோ ஆக போகிறேன் அப்படின்ட்டு இப்போ இறங்குறது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு எனக்கு படலை. ஏன்னா அது இந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோரே பண்ணாமல் டப்புன்னு உள்ளே குதிச்சிட முடியாது இல்லையா? ஸோ ஃபுல் டைம் ஆக்டருங்கிறது நாட் அ குட் ஆப்ஷன். அண்ட் ஐடி கம்பெனி போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஐடி போனாலும் இப்போ சர்வீஸ் பேஸ் தான் போக முடியும் இப்போதைக்கு. அதே தான் வீடியோ எடிட்டிங், இட்ஸ் அ சர்வீஸ் பேஸ்டில். ஸோ ஆல்ரெடி வீடியோ எடிட்டிங் ஸ்கில் இருக்கப்போ எதுக்கு நான் தேவையில்லாமல் ஒரு ஐடியில் போய் சர்வீஸ் பேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு நான் வீடியோ எடிட்டிங்லேயே சர்வீஸ் பேஸில் போயிட்டு அங்கேருந்து க்ரோ ஆகிக்கலாம்ல அப்படிங்கிறதுனால ஐடி வேணாம் அப்படின்னு முடிவு. ஸோ ஷார்ட் அவுட் ஆகி 2 நிற்கிது. ஒன்று கவர்மெண்ட் ஆர் பேங்க், இன்னொன்று வீடியோ எடிட்டிங், ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு சைடில் கண்டென்ட் பண்ணணும். ஏன்னா நான் போகணுன்னு வச்சுருக்க டெஸ்டினேஷனுக்கு எப்படியாச்சும் மீடியா கூட கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப் போனாலும் யூடியூப் இஸ் த ஒன்லி வே ஐ கேன் பி இன் டச் வித் மீடியா. சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியான்னு இல்லை, ஒரு மாதிரி அட்லீஸ்ட் என் ஃபோனில் என் யூடியூப்பில் என் ஃபோனில் என் யூடியூப் அக்கௌண்ட்டில் என் ஃபேஸை நான் பார்த்துப்பேன் என் ஸ்க்ரீனில். ஸோ நான் ஸ்க்ரீனில் வந்துட்டே தான் எனக்கு போகிறேன். இப்போ கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு கண்டென்ட் மேக் பண்ணாலும் இல்லை ஃப்ரீலான்ஸ் வீடியோ பண்ணிட்டு கண்டென்ட் மேக் பண்ணாலும், ஸோ 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன் இப்போதைக்கு. டிசிஷன் மே சேஞ்ச் இன் ஃப்யூச்சர்.
கவர்மெண்ட் ஜாப்னா நல்ல ஒரு ஸ்டேபிளான இது. சண்டே நம்மளுக்கு கண்டிப்பாக லீவ் வந்துடும். ஸோ நமக்கு என்ன சொல்கிறது, ஸ்டேபிளாக இன்கம் வரவும் உங்களால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணும். ஏன்னா இப்போ இந்த கேம்பில் வந்து ஃபேஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகாது. ஐ மீன் ஆட்டோ அந்த ஃபோக்கஸ் இல்லை. ஸோ வந்து ஒருமே திக்கி தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ வெயிட்டு ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. பட் வீடியோ வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் இப்போ பைக்கில் போகிற வீடியோ இருக்குன்னு நினச்சாலும் கோப்ரோ இல்லை டிஜே ஆஸ்மோ அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருக்கும். பட்டு இப்போதைக்கு பட்ஜெட்லன்ட்டு நான் போக்கோ X2 எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டேபிளான இன்கம் இருக்குனால நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், ஈஸியாக போயிட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுது. ஆனால் இன்னும் என்ன மாதிரி கண்டென்ட் அதெல்லாம் தோணுது, இந்த மாதிரி ரேண்டமாக போகிறோன்னா இது எப்படின்னு. ஸோ அதான் ரெண்டுமே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. எடிட்டிங்னா நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில்னால ஈஸியாக வளர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு தெரில. ஸோ திஸ் ஹவ் டே 1 வெண்ட். நாளைக்கு பார்ப்போம் டே 2 வில் ரெக்கார்ட். டிஸ்க்ளைமரே இவ்வளோ ஸ்லோ ஃபேஸ்டா இவ்வளோ பெருசாக யாரா நீனு?